மரியாதை என் பிள்ளை மேல இப்படி ஒரு பழிய போட்டு யாரோ மனு கொடுத்துருக்காங்களே, என் மக பரத வச்சு நிக்கிறத என்னால பார்க்க முடியலையே. அழுடா அழு, நல்லா அழு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கதறி அழ போற. நிச்சயமா அந்த ஸ்னேகாவோட வேலையா தான் இருக்கும். நீங்க கல்யாணத்தை ரத்து பண்ண மனு கொடுக்கலன்னு கோர்ட்ல தைரியமா சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த நேரம் பார்த்து சிவா வேற ஊர்ல இல்லாம போயிட்டானே. இவங்க அமைதியா இருக்காங்கன்னா இவங்களுக்கு சிவாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. அதான் உங்களுக்கும் சிவாவுக்கும் எப்போ எங்க எந்த சூழ்நிலையில கல்யாணம் நடந்துச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? நான் உன்கிட்ட நேத்தே பேசணும்னு நினைச்சேன், ஆனா பேச முடியல. அப்பா எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னாரு. நினைக்காத, அப்பா சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியல. நீ அப்பா பேச்ச மீற மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இது உன் வாழ்க்கை, இத நீதான் டிசைட் பண்ணணும். நீ கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸையும் பொக்கிஷ மாதிரி பத்திரமா வச்சிரு. ஆனா உன் மனசுல நீ தப்பான எண்ணத்தோட இதெல்லாம் கொடுத்தேன்னு தெரிஞ்ச உடனே என்னால வீட்டுல வச்சுக்க முடியல. தயவு செஞ்சு இந்த கிஃப்ட் எல்லாம் நீயே வச்சுக்கோ.